பொண்ணு தேடி கிடைக்கல, சுத்தமா கிடைக்கல பொண்ணு. எங்க அம்மா என்ன சொன்னாங்க, லவ் பண்ணி கூட கூட்டு வந்துடுறா அப்படின்னா. இப்ப போய் எங்க லவ் பண்றது? வேலை செய்யறதுல பேசினா பிரச்சனை ஆகும், வெளியில பேசினாலும் பிரச்சனை ஆகும். அது காலேஜ்ல பண்ணும், காலேஜ்ல ஒண்ணுமே சொல்ல. இப்ப பண்ண எப்படி பண்றது? காலேஜ்ல சொல்லி பண்ணிடலாம்னா இப்ப முடிஞ்சா பண்றான்றாங்க. வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க இல்ல பாட்டிலாம் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து வெளியெல்லாம் எங்கேயும் பொண்ணு தேடாதான், நம்மளா பொண்ணு பார்த்து நம்ம தான் கட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப ஊருக்கு போனா என்னடா கல்யாணமே பண்ண மாட்டோம், கல்யாணத்தை பார்க்க மாட்டோம் போலுக்குது, நீங்களும் கல்யாணம் பண்ண மாட்டீங்க வீட்டுல, அட்லீஸ்ட் நீ வேலை செய்யற இடத்துல இருந்தா யாருன்னா கூட்டினாது வந்துடுறா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சொல்றாங்க நான் காட்டின பொண்ணு அப்பெல்லாம் வேணாம் சொல்லிட்டு இப்போ வந்து கூட யாருன்னா ஒர்க் பண்றாங்களா, யாருன்னா போட்டோ காட்டினா இப்ப நாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட ஒன்னா ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த பொண்ணு நல்லா இருக்கு, இந்த பொண்ணு கூட்டு வானா, அந்த பொண்ணு கமிட்டடா இருக்கு, அந்த பொண்ணு கூட்டு போனா யாரு ஒத்துப்பாங்க? அது ஏன் வந்து பெத்தவங்க வந்து இந்த படிக்கும் போது வந்து லவ் பண்ணி சொல்லாம இப்போ வந்து கேக்குறாங்க. பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுல, பொண்ணுக்கு வச்ச கஷ்டம் சொல்ல மாட்டாங்க. 2-3 பொண்ணு பாக்குற ஓகே ஆயிடுச்சுன்னா சொல்ல மாட்டாங்க. 20-30 பொண்ணு பாக்குறோம், யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே டென்ஷன் ஆயிடும். 20-30 முறை பொண்ணு பார்க்க போயிருக்கீங்க, நீங்க ஒவ்வொரு முறையும் போகும்போது கஷ்டமா இல்லையா? அதனால தான் இப்ப 2 மாசமா போவே இல்லை எங்கேயுமே.